லய சமுத்ரா. This program powered by Nalli. முத்ரா வழங்கும் லய சமுத்ரா. தாளம் மற்றும் தாளக்கருவிகளுக்காகவே ஒரு பிரத்யேகமான தொடர் நிகழ்ச்சி. An exclusive program for rhythm and rhythmic instruments. லய சமுத்ரா. தாளம் மற்றும் தாளக்கருவிகளுக்காகவே ஒரு பிரத்யேகமான தொடர் நிகழ்ச்சி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த லய சமுத்திர நிகழ்ச்சியில லய துவனி அப்படிங்கிற இந்த பகுதியில நாம இப்ப பார்க்க போறது இடக்கியா அப்படிங்கிற ஒரு தாளவாத்தியத்தை பத்தி. பெரும்பாலும் இது கேரள நாடுகளில் வாசிக்கப்படுகிறது. கோயில்களில் பூஜை செய்யும் பொழுது இதை வாசிப்பார்கள். கொடியாட்டம், மோகினியாட்டம், கிருஷ்ணாட்டம், கதகளி மற்றும் பஞ்சவாத்தியங்களோடு இது வாசிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த இடக்கியா என்ற வாத்தியத்தை பற்றி சொல்ல திருசூரிலிருந்து வந்திருக்கும் திரு பி நந்தகுமாரை இப்பொழுது நாம் சந்திக்க போகிறோம். அவர் இந்த இடக்கியா அப்படிங்கிற இந்த வாத்தியத்தை பத்தி என்ன சொல்றாருன்னு கேட்போமா? வணக்கம் திரு நந்தகுமார் அவர்களே. இந்த இடக்கியா அப்படிங்கிற தாளவாத்தியத்தை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லணும். முக்கியமா இந்த எடக்கான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த இடக்கியா அப்படிங்கிற அதை பத்தி இதோட கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் இடக்கியா. കേരളയില എല്ലാം അങ്ങനെ മാതിരി പ്രോബ്ലം. അത് ഇടയ്ക്ക എന്ന് വെച്ചാൽ ഒന്ന് இந்த தமிழ்ல ஒரு புக்ல இருக்கு இடத்தை கைകൊണ്ട് கூடுதல் பிராமுக்கியம் இருக்கு. அதனால இடக்கை. அதுக்கப்புறம் இது முன்னாடி இப்போ ஏன்ஷியன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் உடுக்கு, இடக்கை அல்ல உடுக்கை, அது உடுக்கை தமிழ் அதுன்னு கன்வெர்ட் பண்ண, அதாவது மாண்டி டக்கு அதுக்குன்னெல்லாம் வந்ததாக்கும் இடக்கானது. இந்த இடக்கை இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்டா இல்ல வந்து ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்டா? ஆக்சுவலி இது பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்கு, தோல்வாத்தியம், துகள்வாத்தியம். இதுல ஒரு பேரலல் ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. அது കാരണം ഇതൊരു സ്ട്രിംഗ് ഇൻസ്ട്രുമെന്റ് ഗണത്തിലും പെടുത്തിരിക്കുക. ഇത് പെർക്കഷൻ ഇൻസ്ട്രുമെന്റ് ആണ്. ഇതിൽ മ്യൂസിക്കൽ നോട്ട്സ് വായിക്കണം. അതൊരു ഇതോടെ സ്പെഷ്യാലിറ്റി മാത്രം. അത് സ്വരങ്ങളെല്ലാം ഇതിൽ വായിക്കാം. അതൊരു സ്പെഷ്യാലിറ്റി ആകും. ഇൻസ്ട്രുമെന്റിനോട് മാത്രമല്ല, വേൾഡിലെ അതർ ഒരു ഇൻസ്ട്രുമെന്റ് എടുക്കാതെ ഈ തോൽവാദ്യത്തില് മ്യൂസിക്കൽ നോട്ട്സ് വായിക്കണം. വേറെ ഒരു ഇൻസ്ട്രുമെന്റ് എന്നെ അറിവില്ല. அது எப்படி வந்து ஸ்ருதியும் கூடி வருதுன்றீங்க? ശ്രുതി കൂടി വരും. அது கொஞ்சம் வாசிக்காம ഇതില് கொஞ்சம் സാപ്പാസ മാത്രം വായിക്കാം. அதாவது இது வந்து தாளவாத்தியமாக சாருது. அதே மாதிரி ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டாவும் அதே மாதிரி രണ്ടും കൂടി വായിക്കണം. അതെ, கொஞ்சம் அது வாசிங்க.
அதாவது இதுக்கு வந்து தாள ஞானமும் வேணும், சொர ஞானமும் வேணும். நீங்க இப்போ இவ்வளோ நீங்க வாசிக்கிறீங்களா, ஒரு ராகம் வாசிச்சீங்க, ஒரு தானம் வாசிச்சீங்க, அതെ இது பேசிக்கலா நீங்க வந்து கர்நாடிக் மியூசிக் ஃபுல்லா லேர்ன் பண்ணீங்களா? எப்படி அதை நீங்க? എന്നോട് അപ്പ നെല്ലുവായി കൃഷ്ണൻകുട്ടിമാരാണ്, അവര് മ്യൂസീഷ്യനാകും, വീണ വായിക്കുന്ന ആളാകും. അവർക്ക് ഇടയ്ക്ക ട്രഡീഷണലായിട്ട് അറിയാം. ഓ, എല്ലാം தெரியும். അപ്പൊ ഇതിനോട് ഇങ്ങനൊരു ചാൻസ് ഇരിക്കുന്ന അവർക്ക് നന്നായി തരും. എനിക്ക് അതിനോട് ഭയങ്കര ആഗ്രഹം ഇருக்கு. அந்த மாதிரிയാണ് ഞങ്ങൾ പ്രാക്ടീസ് പണി. അങ്ങനെ ഇതിലെല്ലാം ഇതിനോട് കുറച്ച് കൂടുതൽ ഇമ്പോർട്ടൻസ് കൊടുത്താൽ മ്യൂസിക് എങ്ങനെ വായിക്കാന്നുള്ളത് അതൊക്കെ എനിക്ക് കിടച്ചത്. പിന്നെ താളത്തോട് എന്താണെന്ന് വെച്ചാൽ ഞാൻ രാജാമണി സാറ്, പാലക്കാട് ടി ആർ രാജാമണി സാറോട്, പാലക്കാട് മണിയരുடைய സൺ, അവർക്ക് ഇത് കേട്ടപ്പോൾ ഭയങ്കര നല്ല ഇൻട്രസ്റ്റിംഗ് ആയി. സാറ് പറഞ്ഞു നമുക്ക് ഇതൊരു കുറെ ചൊല്ലുകളെല്ലാം വായിച്ചാൽ നന്നായിരിക്കും എന്ന് പറഞ്ഞ് സാറ് കുറെ മൃദംഗത്തോട് ചൊല്ലുകളെല്ലാം ഇതിൽ പറഞ്ഞു തന്നു. இப்போ நீங்க இன்னொரு ராகம் வாசிக்க முடியுமா? ഓക്കെ. നീലാംബരി എന്താണ്? ഇതുപോലെ മൃദംഗത്തിലൊരു പെർക്കഷൻ സൈഡും കൂടി ഒന്ന് വായിക്കലാതെ. சரி, இப்போ நான் ஒரு கோரஸ் சொல்றேன், அது நீங்க வாசிக்க முடியுமா? தத்தித்தகதன தென்தத்தாம், தித்தகதன தென்தத்தாம், தகதன தென்தத்தாம், தின தென்தத்தாம், திந்தத்தாம், தத்தாம், தாம் தாம், தத்தி கிட்டத்தன், தத்தி கிட்டத்தன், தத்தி கிட்டத்தன், தாம், தத்தி கிட்டத்தன், தத்தி கிட்டத்தன், தத்தி கிட்டத்தன், தாம், தத்தி கிட்டத்தன், தத்தி கிட்டத்தன், தத்தி கிட்டத்தன், கத்தித்தகதன தென்தத்தாம், தித்தகதன தென்தத்தாம், தகதன தென்தத்தாம், தினதெந்தத்தாம், திந்தத்தாம், நிந்தத்தாம், தத்தாம், தத்தாம், தாம், தாம், தத்தி கிட்டத்தன், தத்தி கிட்டத்தன், தத்தி கிட்டத்தன், தாம், தத்தி கிட்டத்தன், தத்தி கிட்டத்தன், தத்தி கிட்டத்தன், தாம், தத்தி கிட்டத்தன், தத்தி கிட்டத்தன், தத்தி தகதன தென்தத்தாம், தத்தி தகதன தித்தகதன தென்தத்தாம், தித்தகதன தென்தத்தாம், தகதன தென்தத்தாம், தகதன தென்தத்தாம், தினதெந்தத்தாம், திந்தத்தாம், நிந்தத்தாம், தத்தாம், தத்தாம், தாம், தாம், தத்தி கிட்டத்தன், தத்தி கிட்டத்தன், தத்தி கிட்டத்தன், தத்தி கிட்டத்தன், தத்தி இப்போ புதுமையா நாங்க ஒண்ணு பண்ண போறோம். ஒரு தாளவாத்தியத்தை 2 பேர் வாசிக்க போறோம். அதை எப்படி வாசிக்க போறோம் நீங்க பாருங்க.
இந்த நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி முத்ரா, நியூ நம்பர் 26, ராமா ஸ்ட்ரீட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. இமெயில் mudramusic@gmail.com. மொபைல் 9840072821. இது போன்று வரும் வாரங்களில் லய சமுத்ரா நிகழ்ச்சியில் அழகான லய அலைகள் தவழ்ந்து வருவதை நாம் காண்போம். தத் தி தும் நம் த தி தும் நம் தத் தி தும் நம் தத் தி தும் நம் தத் தி தும் நம் தத் தி தும்